வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்ல ஆல்மோஸ்ட் தினமும் சாப்பிடுற ஒரு ஃபுட்டுன்னா அது முட்டை தான். முட்டையில புரோட்டீன் அதிகமா இருக்கு. இதை சாப்பிட்டா உடம்புக்கு அதிகமா சக்தி தரும். டாக்டர்ஸ் கூட டெய்லி ஒரு முட்டை சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சாப்பிடுற முட்டையோட சேர்த்து சாப்பிடுற சில உணவுகள் உடலுக்கு நஞ்சு மாதிரி வேலை செய்யும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சில காம்பினேஷன் என்ன பண்ணும் தெரியுமா? வயிற்று பிரச்சனை, செரிமான கோளாறு, அலர்ஜி, ஃபுட் பாய்சனிங், ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சில சமயம் உயிருக்கு ஆபத்தை கூட முடியலாம். அதனால தான் பழமையான மருத்துவ முறைகள்ல சில உணவுகளை முட்டையோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமலேயே தினமும் அந்த காம்பினேஷன்களை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல முட்டையோட சேர்த்து சாப்பிடக்கூடாத 10 முக்கியமான உணவுகளை பத்தி தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோட முடிவுல அடடா இதை நாம தினமும் சேர்த்து சாப்பிடுறோமேன்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க. ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டேஞ்சரஸ் காம்பினேஷன் என்ன தெரியுமா? முட்டையோட மீன் சேர்த்து சாப்பிட்றது. சிலர் என்ன செய்வாங்கன்னா மீன் சாப்பிட்டதுக்கு பின்ன முட்டையில ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காம்பினேஷன்ல சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி, இச்சிங், ஒயிட் பேட்சஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க இந்த காம்பினேஷனை அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்ததா முட்டையும் பாலும் சேர்த்து சாப்பிட்றது. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்ல முட்டை, பால் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனா இது சிலருக்கு செரிமான பிரச்சனை, ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா ரெண்டுமே ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ். அதனால டைஜஷன் ஸ்லோ ஆகும். அடுத்ததா முட்டையும் வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிடுறது. ஜிம்முக்கு போறவங்க பெரும்பாலும் முட்டையும் வாழைப்பழமும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனா இது சிலருக்கு கான்ஸ்டிபேஷன், டைஜஷன் ஸ்லோ ஆகிறது, ஹெவினஸை ஏற்படுத்தலாம். அதனால இந்த ரெண்டு ஃபுட்ஸுக்கும் இடையில குறைஞ்சது 1 மணி நேரம் கேப் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா முட்டையும் சோயா பாலும் சேர்த்து குடிக்கிறது. சிலர் இதை ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி முட்டையையும் சோயா பாலையும் சேர்த்து குடிப்பாங்க. ஆனா சோயா பால்ல இருக்கிற என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் முட்டையோட புரோட்டீன் அப்சர்ப்ஷனை குறைக்கும். அதனால பாடிக்கு முழு நியூட்ரிஷனும் கிடைக்காது. முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடுறது. இந்த காம்பினேஷன் ரொம்பவே ஆபத்தானதுன்னே சொல்லலாம். சில டெசர்ட்ல முட்டையும் சர்க்கரையும் அதிகமா சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த ரெண்டு ஃபுட்ஸ் சேரும்போது கிளைகேஷன் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனால பாடி டாக்ஸின்ஸ், டைஜஷன் இஷ்யூஸ் ஏற்படலாம். அடுத்ததா முட்டையும் டீயும் சேர்த்து சாப்பிடுறது. இந்த காம்பினேஷன் இந்தியாவில் ரொம்பவே காமனான ஒண்ணு. ஆனா டீல இருக்கிற டேனின்ஸ் முட்டையோட புரோட்டீன் டைஜஷனை குறைக்கும். இதனால கான்ஸ்டிபேஷன், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அடுத்ததா முட்டையும் தர்பூசணி பழமும் சேர்த்து சாப்பிடுறது. சிலர் ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு பின்ன வாட்டர் மிலன் சாப்பிடுவாங்க. ஆனா முட்டை, வாட்டர் மிலன் இந்த காம்பினேஷன் டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்டொமக் அப்செட்டை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு ஃபுட்டு ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும், இன்னொன்னு ஃபாஸ்டா டைஜஸ்ட் ஆகும். அதனாலதான். அடுத்ததா முட்டையும் சீஸும் அதிகமா சாப்பிடுறது. முட்டை, சீஸ் ரெண்டுமே புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். அதிகமா சேர்த்து சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகும், ஹெவினஸ், டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படலாம். அதனால மாடரேஷன் ரொம்பவே முக்கியம். அடுத்ததா முட்டையும் லெமனும் சேர்த்து சாப்பிடுறது. சிலர் எக் ஆம்லெட் மேல லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க. ஆனா இந்த காம்பினேஷன் சிலருக்கு வயிற்று எரிச்சல், அசிடிட்டி, செரிமான பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முட்டை புரோட்டீன் ஹெவி ஃபுட், லெமன் அசிடிக் ஃபுட். ரெண்டும் சேரும்போது சென்சிட்டிவ் ஸ்டொமக் உள்ளவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை உருவாக்கும். அடுத்ததா முட்டையும் ப்ராசஸ்டு மீட்ஸும் சேர்த்து சாப்பிடுறது. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்ல முட்டையும் சாசேஜ் இல்லைன்னா பேக்கன் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனா இது ஹெல்த்தி காம்பினேஷன் இல்ல. ஏன்னா ப்ராசஸ்டு மீட்ல சோடியம், பிரிசர்வேட்டிவ்ஸ், அன்ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கும். இதனால கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், ஹார்ட் ஹெல்த் ரிஸ்க் ஏற்பட வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. முட்டை சாப்பிடும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். முட்டை ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட். இதுல புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. ஆனா சரியான காம்பினேஷன்ல சாப்பிட்டாதான் அதோட முழு நன்மையும் கிடைக்கும். அதனால இன்னையிலிருந்து முட்டையோட இந்த 10 உணவுகளையும் சேர்த்து சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.